எலான் மாஸ்கின் கனவு திட்டம்தான் பூமிக்கு அப்பால மனித இனத்தை குடியமர்த்தும் பல கிரக இன திட்டம் இவ்வாறு வேறு கோள்களில் குடியமர்த்துவதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளில் இருந்து மனித இனத்தை பாதுகாக்கலாம் என்று நம்புகின்றார். ஆனால் இதில் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகின்றார் மாஸ்க். உலகிலே மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் ஜூன் 29 விண்ணுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய சோதனையில் வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தை ஸ்டார்ஷிப் திட்டத்துக்கு ஒரு பின்னடைவாக பலர் பார்த்தாலும் இது பெரும் உராய்வு மட்டும்தான் என்று கூறியது பலரின் கவனத்தையும் பெற்றுள்ளது. ஸ்பேஸ்எக்ஸ் ஸ்டார்ஷிப் 36 ராக்கெட் நேற்று சோதனைக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் ராக்கெட்டின் போஸ்டரை பத்திரமாக தரையிறக்கும் நோக்கத்துடன் ஸ்பேஸ்எக்ஸ் இந்த சோதனையை மேற்கொண்டது. சோதனை நேரத்துக்கு சிறிது நேரத்துக்கு முன் என்ஜின் இயக்கப்பட்ட போதே இந்த பயங்கரமான எதிர்பாராத விதமாக ராக்கெட் திடீரென வெடித்து சிதறியது. அப்பகுதி முழுவதும் தீப்பிழம்பாகவும் புகை மூட்டமாகவும் மாறியது. இந்த தோல்வியொன்றும் மாஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துக்கு புதியதும் இல்லை. ஸ்டார்ஷிப் திட்டத்தின் புதிய தோல்வியும் இல்லை. ஸ்டார்ஷிப் 36 வெடிப்புக்கு முன் இந்த ஆண்டிலேயே மேலும் 3 ஸ்டார்ஷிப் சோதனை பயணங்கள் தோல்வியில் முடிந்துள்ளன. ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடந்த சோதனைகளில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் புறப்பட்ட சில நிமிடங்களில் நடுவானில் வெடித்து சிதறியது. மே மாதத்தில் நடந்த 9வது சோதனை பயணத்தின் போது ஸ்டார்ஷிப் ராக்கெட் மீண்டும் நுழையும் போது கட்டுப்பாடு இழந்து சிதைந்தது. இந்த தோல்விகள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு காரணங்கள் கூறுகின்றனர். எரிபொருள் கசிவு, என்ஜின் கோளாறு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட சிக்கல் ஆகியவை சில முக்கிய காரணங்களாகும். ஸ்டார்ஷிப் மட்டுமல்லாமல் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட்டின் ஆரம்ப கால சோதனைகளில் சில தோல்விகள் ஏற்பட்டன. ஆனால் காலப்போக்கில் பால்கன் 9 உலகின் நம்பகமான மற்றும் அதிக பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. இந்த நம்பிக்கையை ஸ்டார்ஷிப் மிக விரைவில் தனது பயணத்தில் தனதாக்கும் என்பதில் ஐயமில்லை. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் குறிப்பாக அதன் ஸ்டார்ஷிப் திட்டத்தில் ஏற்கனவே பல தோல்விகளை சந்தித்துள்ளது. இது விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பொதுவான நடைமுறைதான். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் போது சோதனைகளில் தோல்விகள் ஏற்படுவது இயல்பு. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் இந்த தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்டு விரைவாக மேம்படுத்தல் அணுகுமுறையை பின்பற்றுகின்றது. முந்தைய ஸ்டார்ஷிப் சோதனை பயணங்கள் ஸ்டார்ஷிப் 36 வெடிப்புக்கு முன் இந்த ஆண்டிலேயே மேலும் 3 ஸ்டார்ஷிப் சோதனை பயணங்கள் தோல்வியில் முடிந்துள்ளன. ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடந்த சோதனைகளில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் புறப்பட்ட சில நிமிடங்களில் நடுவானில் வெடித்து சிதறியது. மே மாதத்தில் நடந்த 9வது சோதனை பயணத்தின் போது ஸ்டார்ஷிப் ராக்கெட் மீண்டும் நுழையும் போது கட்டுப்பாடு இழந்து சிதைந்தது. இந்த தோல்விகள் ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. எரிபொருள் கசிவு, என்ஜின் கோளாறு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட சிக்கல் ஆகியவை சில முக்கிய காரணங்களாகும். பால்கன் 9 ராக்கெட் ஸ்டார்ஷிப் மட்டுமல்லாமல் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் ராக்கெட்டின் ஆரம்ப கால சோதனைகளில் சில தோல்விகள் ஏற்பட்டன. ஆனால் காலப்போக்கில் பால்கன் 9 உலகின் நம்பகமான மற்றும் அதிகம் பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இந்த தோல்விகளை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளாகவே பார்க்கின்றது. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் கிடைக்கும் தரவுகளை ஆய்வு செய்து அடுத்தடுத்த சோதனைகளில் மாற்றங்களை செய்து வருவதுதான். இதன் மூலம் 2026ஆம் ஆண்டுக்குள் டெஸ்லாவின் ஆப்டிமஸ் ரோபோக்களை செய்வதற்கு ஸ்டார்ஷிப் பயன்படுத்தப்படும் என்ற எலான் மாஸ்கின் எண்ணம் நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.